வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வாரம் சரியான சம்பவம்னா நம்ம அண்ணன் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டுகளில் போயிட்டு கலந்துக்கிட்டாரு. ஸோ அது ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. ஸோ அதில் அவரோட பேச்சு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டுகளுக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ அதனால் சுற்றி நம்மளோட பேச்சு இருந்திருக்கணும் அதிகபட்சமாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அம்பேத்கரை ஒட்டி பேசுறதை நிறுத்திட்டு தன்னோட அஜெண்டா உள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்பீச் டிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அதை பார்க்கும் போதே தெரியுது அவரோட உள்நோக்கம் என்னவா இருந்திருக்கும். ஸ்டேஜ் கிடைச்சோம்னா யார் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே அந்த இடத்துல அது தேவையாங்கிறது தெரியல. நம்ம போனதுக்கான பர்பஸை பண்ணிட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் ஓகே, அண்ணன் பேசிட்டாரு, நிறைய விஷயங்கள் பாயிண்டடா பேசினார், ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டாரு. இது எல்லாமே ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்துல இதுக்கு பதில் கேட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவரோட பதில் ரொம்பவே ஃபன்னியா இருந்தது, நகைப்புக்குரிய மாதிரி இருந்தது. அவருக்கு ஒரு அரசியல் நாகரிகம் தெரிந்த ஒரு ஆளா தெரிஞ்சவர். இப்போ அரசியல் நாகரிகமோ இல்லையோ, எந்த கேள்வி கேட்டாலும் அதை நான் பார்க்கல, அதை நான் கேட்கல, இப்படியான பதிலாக தான் இருக்கு. இந்த வாட்டி உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு, சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜில் என்ன நடந்ததுன்னே அப்போ உங்களுக்கு தெரியலையா? அவர் முழுக்க முழுக்க அரசியல் தானே பேசினாரு, சினிமா பத்தி எதுவுமே பேசலையா? அப்கமிங் ஃபிலிம் பத்தியா பேசினாரு? உங்களோட ரூலிங் கவர்மெண்ட்டை பத்தி அவர் தப்பா சொல்லியிருக்காருங்க. அப்ப அதுக்கு நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேணாமா? ஏன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சியில தலைவராக இருக்காரு. சினிமா செய்திகளை நம்ம பாக்குறதுனா சினிமா சம்பந்தப்பட்ட எதுவுமே நம்ம பண்றது இல்லையான்றதையும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சினிமா சம்பந்தப்பட்ட மற்ற எல்லா காரியங்களும் பாக்குறீங்க. அமரன் மாதிரி படங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் முதற்கொண்டு ப்ரொமோட் பண்றீங்க. அப்ப அதெல்லாம் ஏன் சினிமாவில் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க? இந்த சினிமா சம்பந்தப்பட்ட எதுவுமே நீங்க பண்ணிடக்கூடாது இல்லையா? சினிமா சம்பந்தமான மற்ற விஷயங்கள்லாம் பண்றீங்க. அப்ப இவர் இப்படி ஃப்ரேம் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? புத்திசாலித்தனமா? இது புத்திசாலித்தனமான ஒரு ஃப்ரேமிங்கா தெரியலையே. இந்த ஃப்ரேமிங் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, உங்களுக்கு இதுல பெரிய நாட்டம் இல்லையோ, இதுல அறிவு கூர்மை பத்தலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவரு எதிர்த்து உங்களால ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியலையா? இவ்வளவு பெரிய கவர்மெண்டா இருக்கீங்களே, உங்களுக்கு இது பண்ணணும்னு தோணலையா? அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் பொதுமக்கள்கிட்ட வரும். அது கண்டிப்பா உங்க கிராஃபை கம்மி பண்ண தான் போகுது. ஏத்தவே ஏத்தாது கிராஃப். ஆல்ரெடி அவருக்கு சப்போர்ட் இருக்கு, உங்க மேல ஆல்ரெடி சில அதிருப்திகள் இருக்கு. அந்த அதிருப்தியை நம்ம எப்படி திருப்தி ஆக்குறதுன்றதை பாக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி நகைச்சுவான பதில் சொல்றேன், தக் லைஃப் மாதிரி பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவர் கேட்ட கேள்விகளுக்கான கொடுக்குற பதில் இப்படியாப்பட்ட பதிலா இருக்குன்னும் போது மக்கள் கொஞ்ச நாள் தான் பார்த்து ரசிப்பாங்க. ஹாஸ்பிட்டல காணும், செங்கல் இருக்கு, நான் தூக்கிட்டு வந்துருங்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் ரசிப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா போக போக அதுவே பதிலா இருக்கும்போது சரியான பதில் இல்லையோ, சரியான அரசியல் புரிதல் இல்லையோ, களத்துல ஒரு சரியான செயல்படலையோ அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு தானாவே வந்துடும். அது வந்துருச்சுன்னா அதுக்கான மாற்று சக்தியா வேற ஒருத்தர் அவங்க தேடுவாங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த தலைவனா அவர் மாறிட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அப்ப அவருக்கான பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குன்றது புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.